ரபி நானோ? அவரை காட்டுக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். இயேசு கிறிஸ்துவோடு பந்தியிருக்கும் சீஷர்கள் ஒவ்வொருவராக அவரிடம் வந்து, ஆண்டவரே, நானோ நானோ என்று கேட்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் மாத்திரம் ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தால் தன் மீது சந்தேகம் வரும் என்று நினைத்து யூதாஸ் காரியோத்து இயேசுவிடம் ரபி நானோ என்று கேட்கிறான். தான் காட்டிக் கொடுக்கப் போகிறோம் என்பது யூதாசுக்கு தெரியும். ஆயினும் தன்னை துரோகியாக அவன் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த சதி திட்டத்திற்கு தன்னை அந்நியன் போல காண்பிக்கிறான். தவறு செய்யும் போது மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களை குற்றப்படுத்தும். அப்போது கூட ஒரு சிலர் தங்கள் மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து திருந்தாமல் தங்களை மற்றவர்கள் மத்தியில் நல்லவர்களாக காண்பிக்க முயற்சி பண்ணுவார்கள். யூதாஸ் காரியோத்தும் அதுபோலவே தன்னை ஒன்றும் அறியாத நல்லவன் போல காண்பித்து ரபி நானோ என்று இயேசுவிடம் கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவோ அவனிடம் நீ சொன்னபடிதான் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை யூதாஸ் காரியோத்துக்கு மிகவும் தெளிவாக கூறப்படுகிறது. அவனுடைய இருதயம் கடினமாக இராமல் மென்மையாக இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இருப்பான். யூதாசுடைய சதித்திட்டத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது என்று யூதாஸ் நினைத்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை. தன்னுடைய பாவத்தை மறைக்க நினைத்தான். அவனுடைய பாவம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாக தெரிகிறது.